என் தங்கப்பிள்ளையே, இன்று விடிந்த பொழுது பஞ்சமியின் பொழுதாக இருந்தாலும் முடிகின்ற இன்றைய பொழுது உனக்கு சஷ்டியின் பொழுதாக இருக்கும். ஆக வராகியானவளும் கந்தனையும் இன்று உன் இல்லத்தில் நீ ஒரு சேர கண்டிருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை என் பிள்ளை நீ நிச்சயமாக வாங்கிவிட்டால் அது போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என் குழந்தையே, நீ என்ன செய்வதாக இருந்தாலும் அதை தெளிவாக நீ செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை உனக்கு உன் வராகி கொண்டு வந்து சொன்னாலும் அந்த விஷயத்திலிருந்து பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நம்முடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். உண்மையான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தேடி தேடி தரும் பொழுதெல்லாம் அதை நீ உணராமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? இப்படி ஒரு நாள் வீட்டில் வராகி அம்மனும் முருகப்பெருமானும் ஒரு சேர வந்து நிற்கிறார்கள் என்றால் அந்த நாளில் நீ அதி சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நினைத்து கலங்காதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி, அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் உறுதியாக கிடைக்கும் பொழுது இந்த நேரம் இந்த மாற்றங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது, உன்னோடு நான் வருகின்ற பொழுது உனக்கு இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நேரம் அல்லவா? நீ என்ன செய்வதாக இருந்தாலும் அதில் முழு முதலாக உன்னுடைய கவனத்தை எல்லாம் தெய்வத்தின் மீது செலுத்தி, தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் நாம் எதை செய்யலாம் என்ன செய்யலாம் என்று அங்கும் இங்குமாக என் பிள்ளை தேடிக்கொண்டிருப்பாய். நேற்றிரவு பஞ்சமி தாய்க்கு பூஜைகளை செய்தாயிற்று. இன்று விடியலில் அவளை நினைத்தாயிற்று. இன்று முருகப்பெருமானையும் நாம் நினைக்க வேண்டும். அவருக்கு பூஜைகளை நாளைய விடியல் பொழுதில் செய்து விடலாம் என்று யோசிக்கிற என் குழந்தை, நிச்சயமாக இன்று பஞ்சமி நாளிலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நேரத்திலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் நீ வாங்கிவிட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதனை நீ செய்தால் போதும். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடு. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள். எந்நாளும் நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையில், எந்நாளும் நான் உன்னை தொடர்கிறேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டிய பிள்ளைதானே. இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டியது உண்மைதானே. எப்பேற்பட்ட நிலையிலும் எதையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கைக்கு
நிச்சயமான ஒரு நம்பிக்கையை நாம் உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் நாம் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை கொடுக்காமல் நாம் சென்றுவிடக்கூடாது. அது போதும், இந்த ஒரு விஷயம் போதும். இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என்னவென்று இது உணர்த்தி சொல்லும். என் பிள்ளையே, வராகி அம்மனுக்கு உகந்த நாளான இன்று எனக்காக நீ மாதுளம் பழத்தை வாங்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் இது அம்மா ஆசையோடு உன்னிடத்தில் கேட்கின்ற ஒரு பழம். ஒருவேளை இந்த மாதுளம் பழத்தை என் பிள்ளையினால் வாங்கி வைக்க முடியவில்லை என்றால், எனக்காக ஒரு செம்பருத்தி பூவை என் முன்னால் வைத்தால் போதும். சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலர்கள் உன் தாயானவள் எனக்கு பிடித்த மலர்கள். அதுபோல என் பிள்ளையை, முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் வெற்றிலையை நீ உன் இல்லத்திற்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வெற்றிலை தீபம் கந்தனுக்கு ஏற்றுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதுதானே ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். உனக்கு வேண்டிய பல உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் தயாராகிவிட்டேன். அதனால் இந்த நாளில் மாதுளம் பழத்தை மட்டும் நீ படைத்தாலே அது எனக்கும் கந்தனுக்கும் சேர்ந்தே சென்றுவிடும். பழங்கள் எதுவென்றாலும் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள்தான். என் குழந்தையை, எதை செய்வதாக இருந்தாலும் மனம் நிறைய நம்பிக்கையோடும் மனம் நிறைய நல்ல எண்ணங்களோடும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நிச்சயமாக நீ மீண்டு வந்து விட வேண்டும் என்பதனையும் ஒருபோதும் மறந்து விடாதே. எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றம் நிச்சயமாக உனக்கு உண்டு. அத்தனையிலும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் குழந்தை இனியும் ஒருபொழுதும் மனம் பதறி விடாதே. நமக்கு தெய்வம் சொல்கின்ற வாக்கு நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நம்பு. நான் சொல்வது போல நீ நிச்சயமாக மாதுளம் பழத்தையும் வெற்றிலையையும் கொண்டு வந்து விட்டாலே போதும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக காண்பாய். நீ ஆசைப்படுவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் பேரானந்தம் கிடைக்கப் போவதை நிச்சயமாக நீ அறிந்து கொள்வாய். உன்னோடு உனக்கான வார்த்தைகள், இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள், அம்மாவின் வார்த்தைகள் உன் மனம் வந்து சேரும் நேரம் அதை அப்படியே உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிட நீ துணிந்து விட்டால் அது போதும். நடப்பது எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்காக நான் வருவதையும் நீ உணர்ந்திடுவாய். அம்மா காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை. உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. எல்லா மாற்றங்களும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அவை அத்தனையையும் நீ புரிந்து வைத்திருக்க தயாராக இரு. உன்னை தேடி இந்த வராகி வந்துவிட்டாள் என்றால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்து என்று அர்த்தம். எல்லாமுமாக உனக்காக உன்னை வழிநடத்த அத்தனை தெய்வங்களும் உறுதுணையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உகந்த நாட்களில் நீ இதை செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எண்ணி சந்தோஷப்படு.
இனி உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் உறுதியாக நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.